எங்க சிஎஸ்ஐ சபையை அடிச்சு சபையை கட்டுறாங்க எங்க அப்பா. அதுக்காக சிஎஸ்ஐ சபையில சபை எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம். அதுக்கு அப்பதான் எங்க அப்பா டீக்கனரா இருந்தாங்க. அந்த நேரத்தில் 1999 10 பேர் சேர்ந்து எங்க அப்பாவை வெட்டி 2 காலையும் வெட்டி, தலையில 3 வெட்டு, காலில் 3 வெட்டு, இந்த காலில் 3 இந்த காலில் 3 வெட்டு, குற்றுயிரா வெட்டி போட்டிருக்கிற நேரம் எங்க சிஎஸ்ஐ பாஸ்டர் அப்படியே கிராஸ் பண்ணி போனார். நாங்க கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னு கூட கேட்கலங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் அந்த பாஸ்டர். எனக்கு பேர் சொல்ல முடியும், அவர் பேரெல்லாம் நான் வேண்டாம். நம்ம சிஎஸ்ஐ பாஸ்டராட்டு இருக்காரு. இப்போ ஊர் வேணா சொல்லட்டா, பெரிய பாஸ்டர்னு சொல்லி இப்போ பெரிய சபையில் இருக்காரு, குளத்தோலையில் இருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்? அவர் அப்படியே பார்த்துட்டு போனாருங்க. எங்க அப்பாவை வெட்டி போட்டு குற்றுயிரா கிடக்கும்போது ஊழியக்காரங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா அதை சொல்றேன். இதுவரை எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. ஒரு ஊழியக்காரரு ஏனி கூட கேட்கல, வெட்டி குத்துயிரா போட்டிருக்கு. நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அங்கங்க எல்லா இடமும் ஓடி, வண்டியை பிடிக்கிறதுக்கு, ஆஸ்பத்திரி கொண்டு வரதுக்கு ஓடி அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கேன். ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எங்க அப்பா உயிரோடு இருந்துட்டு இருக்காங்க. வெட்டின 10 பேர்ல 9 பேர் காலி ஆயிட்டான். ஒருத்தனை நான் கார் வச்சு அடிக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தேன். கார் வச்சு நான் எனக்கு அவனுக்கு மேல வேகம் தீரவே இல்லை. என் கார் வச்சு அடிக்கணும்னு நினைச்சிட்டு ஒரு நாள் ராத்திரி கார் எடுத்துட்டு வருவான், எப்படியாவது அடிச்சிடலான்னு பார்க்குற நேரத்தில் ஆளே காணல. காலையில் பார்த்தா எங்கேயோ எவனோ அடிச்சு போட்டுட்டான். காலையில் அவன் மறிச்சு வீட்டிலே செத்து, வீட்டிலே எழும்பும் போதே செத்து கிடந்தான். என்னை எங்கேயுமே தொட விடல ஆண்டவர். அதே பட்டணத்தில் தான் கர்த்தர் என்ன ஊழியக்காரனா வச்சிருக்கிறார். அதே ஊர்ல தான் கர்த்தர் என்ன ஊழியக்காரனா வச்சிருக்காரு. எந்த இடத்துல ஆராதிக்கப்படாதுன்னு சொன்னாங்களோ அதே நான் ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய ஆராதனையை நிறுத்தவே முடியல. என்னுடைய ஆராதனை தேவ சமூகத்துக்கு போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அங்கே வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்ன ஆராதிக்கிறான் அப்படின்னு சொல்லி. பெரிய பெரிய சபையில் இல்லாத அபிஷேகம் அங்கே இருக்கு. எனக்கு சந்தோஷம் உண்டாகுது, என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் உண்டாகுது. அவ்வளவு போராட்டம், பிரச்சனை, அவ்வளவு கண்ணீர் எல்லாம் இருந்தாலும் அதற்கு மத்தியிலையும் கர்த்தரை உயர்த்தும்படி அதே இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஆமேன் அதே ஒரு நிறைவையும் ஆமேன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா.